ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி செய்ய போகிறோம். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 தக்காளியை கையால் நல்லா புழிஞ்சு விட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு காய் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு பீன்ஸ், 1 கேரட், 1 உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு முருங்கைக்காவும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு சால்ட், எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை குக்கரில் வேக வச்சு வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதான். 10 நிமிஷத்தில் நமக்கு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் உள்ள சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம கறி தோசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.